கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ ஆண்டவர் தாமே இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசுவாராக. இந்த என்னுடைய சமூகத்தில் நாம் அவருடைய சத்தத்தை கேட்க நாம் காத்திருக்கலாம். வாங்க, சாமுவேலின் முதல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சாமுவேலின் முதல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 4 வசனங்கள். ராமதாயிம் போதும். வாசித்த வேத பகுதியை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இங்கே 2 குடும்பங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒன்று எல்கானாவனுடைய குடும்பம், 2வது ஏலியினுடைய குடும்பம். இந்த 2 குடும்பங்களை பற்றி இந்த புஸ்தகத்தினுடைய துவக்கத்திலேயே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். என்னுடைய செய்திக்கு செல்வதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய முடிவில் 2 விதமான சாட்சிகளாக நாம் இருக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையினுடைய முடிவில் நாம் திரும்பி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையானது 2 விதமான நிலைமையில், ஒன்று இது இல்லைன்னா அது, இந்த 2 விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சாட்சிகளாக இருப்போம். ஒன்று எப்படி இருக்கணும் அப்படின்றதற்கான ஒரு சாட்சி, 2வது எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதற்கான சாட்சி. இந்த பகுதியில் இந்த 2 குடும்பம் இருக்கு இல்லைங்களா? ஒன்று எப்படி இருக்கணுன்றதற்கான ஒரு சாட்சி, அது எல்கானாவனுடைய குடும்பம். இன்னொன்று எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கான சாட்சி, யாரு? ஏலியினுடைய குடும்பம். இப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், சோதித்து பார்க்க வேண்டியவங்களா இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா போட்டோஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? இல்லையா? கவனிச்சு பார்த்தீங்களா? யார் யார் போட்டோஸ் எல்லாம் இருக்கும்? காந்தி போட்டோ இருக்கும், நேரு போட்டோ இருக்கும். இவங்கெல்லாம் அதாவது பெரிய பெரிய போட்டோஸாக வச்சிருப்பாங்க. அவங்க போகும்போது அவங்கள பார்த்துக்கிட்டே தான் என்ன செய்வோம், நம்ம போவோம். சரியா? அதாவது பசங்களுக்கு சொல்லும் போது டேய் இந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு, அதே அறையில் சைடில் சின்ன சின்னதாக போட்டோஸ் வச்சிருப்பாங்க. அவங்க யாரு? டேய் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றதற்கான சாட்சிகள். சொல்றது புரியுதுங்களா? ஒரே அறை தான், ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம வாழ்ற வாழ்க்கையும் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அதுக்கு தான் நம்ம எப்படி இருக்கணும், சாட்சியா இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நாம மாதிரிகளா மாறிடக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்றது, அவனை பார்க்கும்போது அவரை மாதிரி இருக்கணும், அவரை மாதிரி ஜெபம் பண்ணணும், அவரை மாதிரி பைபிள் படிக்கணும், அவரை மாதிரி பிரசங்கம் பண்ணணும், அவரை மாதிரி வசனத்தின்படி வாழணும் என்பதான நிலைமையில நாம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும், மாதிரி உள்ளவர்களாக நாம இருக்கணும் அப்படின்றத நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ இந்த கூட்டமானது ஒரு கலவையா இருக்கு. ஸோ அதனால இது ஒரு கலவையான ஒரு செய்தியா இருக்கும். யாருக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஆண்டவர் நம்ம எல்லாரோடும் நம்ம பேசுவாராக. இந்த இடத்துல ஒரு நபரை அறிமுகம் செய்யும் போது அவங்கள நாம எதுல சிறப்பானவர்களாக இருப்பார்களோ அதை வைத்துதான் என்ன செய்வோம், அவங்கள அறிமுகம் செய்வோம். இப்ப எல்கானாவை என்னென்ன அறிமுகம் செய்யறாங்க? அவர் ஒரு பிசினஸ் மேன் அப்படின்னும்,
அவர் ஒரு தொழில் அதிபர் இல்லையா, அந்த மாதிரியோ இல்ல அவர் என்ன விதமான தொழில் செய்கிறார் அதெல்லாம் வச்சு என்ன செய்யல, அறிமுகம் செய்யல. அவருக்கு சிறப்பம்சம் என்னவாக இருந்தது பாருங்க. என்ன வாசிக்கிறோம் 3வது வசனத்துல, அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அவரை பத்தி அறிமுகம் செய்கிறதனுடைய முதல் காரியம் மேல் வசனத்தில் அவருடைய ஃபேமிலி டீடைல்ஸ் சொல்லப்பட்டது. அவர் யாரு, அவருடைய குடும்பம் என்ன, அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அவருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்றத சொல்லும் போது 3வது வசனத்துல அவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய முக்கியமான வேலை என்ன? முக்கியமான வேலை கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிட வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து எங்க போயிட்டு வருவாரு? சீலோவுக்கு போய் வருவான். இதுதான் அவருடைய முக்கியமான வேலை. சொல்றது புரியுதுங்களா? இப்போ நம்மை பத்தி யாராவது சாட்சி சொல்லணும் அப்படின்னா நாம எதுல சிறப்பா இருக்கிறோமோ அதை வச்சுதான் நம்மள என்ன சொல்லுவாங்க? சொல்லுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? அப்ப நாம எதுல சிறப்பானவங்களா இருக்கிறோம், எந்த காரியங்களில் நாம மேன்மை பெற்றவர்களாக இருக்கிறோம். இங்கே எல்கானாவனுடைய குடும்பம் எல்கானாவனுடைய அந்த பேரில் அறியப்படுகிறது மட்டுமல்ல, அந்த குடும்பமே அவர் செய்கிற செயலின் அடிப்படையில் என்ன செய்யப்படுது? அறியப்படக்கூடியதாக இருக்கிறது இல்லைங்களா? அவர் யாரு? கர்த்தரை பணிந்து கொள்ளுகிறவர். அவர் யாரு? கர்த்தரை ஆராதிக்கிறவர். அவர் யாரு? கர்த்தருக்கு போய் என்ன பண்றாரு? பலி செலுத்தி வரக்கூடியவர். அப்ப அவருடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னா கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதும். அப்படின்னா அவர் வேலை செய்யறதே இல்லையா? சொல்றது புரியுதுங்களா? அவர் வேலை செய்யறதே இல்லையா? வேலை செய்யறாரு. ஏன்னா அவன் 3 வேலை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். மேபி விவசாயம் செய்யற வேலையா இருக்கலாம், இல்ல மந்தையை மேய்க்கக்கூடிய வேலையா இருக்கலாம். இப்படி பல வேலைகள், ஏதோ ஒரு வேலையை செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில முதன்மையான இடத்தில் இல்ல. முதன்மையான இடத்தில் இல்ல. அவருடைய வாழ்க்கையில முதன்மையான இடம் கர்த்தரும் கர்த்தருடைய ஆலயமும் கர்த்தருடைய ஆராதனையுமாக இருக்கிறது. அதுதான் அவருக்கு முக்கியமானதா இருந்தது. அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா இருந்தது. பிரதான இடத்துல இருக்கக்கூடியதாக இருந்தது. நம்ம இடத்துல கேட்டா, ஐயா நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நாம எவைகளுக்கு முதன்மையான ஸ்தானத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? கவனிக்கிறீங்களா? அநேக நேரங்களில் சபையில உள்ள விசுவாசிகள், ஐயா இன்னைக்கு வேலை இருக்கு அதனால எங்க வர முடியல, சர்ச்சுக்கு வர முடியல. யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில எது முதலிடம்? நான் சொல்லல, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு சபையில எந்த மாதிரியான விசுவாசிகள் வேணும்? சர்ச் இருக்கியா, நான் எங்க வரமாட்டேன், நான் வேலைக்கு வரமாட்டேன். ஏன்னா நான் எங்க போகணும்? நான் சர்ச்சுக்கு போகணும். பேதுருவும் யோவானும் அந்த ஆலோசனை சங்கத்தாரிடத்துல கேட்டாங்க, நாங்க யாருக்கு கீழ்ப்படிவோம்? தேவனுக்கா இல்ல உங்களுக்கா? என்னைக்காவது நாம் இந்த கேள்வியை கேட்டிருப்போமா? நம்ம ஓனர்ஸை பார்த்து கேட்டுற என்ன ஆயிடும்? இந்த பயத்திலேயே நாம் என்ன பண்ணிடுறோம்? அதெல்லாம் கேட்கறதே கிடையாது. சரியா? ஊழியரிடத்துல சொன்னா அவர் புரிஞ்சுக்குவார். அதனால அவர்கிட்ட என்ன செய்வோம்? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், அவர் நல்லவர், இரக்கமுள்ளவர், அவர் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு. எங்க தான் பேசுறோம்? அவர்கிட்ட நல்லா கேட்கிறோம். ஐயா உங்களுக்கு தெரியாதா வேலை ரொம்ப முக்கியம்ட்டு? பாவம் ஊழியர் என்ன செய்யறது? எங்களால திருப்பி உங்க இடத்துல பேச முடியல. ஏன்னா சரி அடுத்த வாரமாவது வந்துருவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனா இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஆண்டவருக்கும் பலி செலுத்துகிறதற்கும் ஆராதனை செலுத்துகிறதற்கும் கர்த்தருடைய சமூகத்திற்கும் எங்க முதலிடம் கொடுக்கிறது இல்லாம போகிற ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சு? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க எல்கானா அவனுடைய அறிமுக வார்த்தைகளில அவரை குறித்து சொல்லும் போது என்னன்னு சொல்றாரு? அவர் தேவனுக்கு பலி செலுத்துகிறார். வருஷந்தோறும் அவர் என்ன செய்வாரு?
போய் வருவார். வருஷம் பூரா என்ன பண்ணிட்டு இருப்பாரு? என்ன பண்ணுவாருன்னா, ஆராதனைக்கு போகிறதற்கு, பலி செலுத்துகிறதற்கு வீட்டுல ஆயத்தம் பண்ணிட்டு இருப்பார். சொல்றது புரியுதுங்களா? பலி செலுத்தணும்னா திடுதிடுப்புன்னு ஒரு ஆட்டை எடுத்துட்டு கொண்டு போய் என்ன பண்ண முடியாது? பலி செலுத்த முடியாது. அந்த ஆடுகளை என்ன பண்ணணும்? ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணணும், ஸ்பெஷலா வளர்க்கணும். அதுக்காக ஆண்டவருடைய பலிக்கென்றான செலுத்தக்கூடிய அந்த மிருகங்களை விசேஷமா வளர்க்கணும். அப்ப விசேஷமா வளர்க்கணும்னா அதுக்கு போடுற தீனி, அது கொடுக்கக்கூடிய ஷெல்டர், அது கொடுக்கக்கூடிய எல்லா அக்கறையும் ஸ்பெஷலா இருக்கும். அப்போ எல்கானா ஒரு நாள் போகிறாரு. அந்த ஒரு நாளுக்காக வீட்டுல அவர் என்ன செய்யறாரு? ஆயத்தம் பண்றார். ஆயத்தம் பண்றார். நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஞாயிற்றுக்கிழமை ஊழியர் காலில் போன் பண்ணி, பிரதர் இன்னைக்கு சண்டேவா? எத்தனை பேர் இருக்கும்? ஐயோ பிரதர் தூங்கிட்டேன் பிரதர், இன்னைக்கு சண்டே ஞாபகமே இல்லை சொல்றோமா? என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை. ஆயத்தம் இல்லை. சங்கீதங்கள்ல ஆரோகண சங்கீதங்கள் அப்படின்னு இருக்கு. ஏறக்குறைய 127 120 இருந்து 130 32 வரைக்கும் ஆரோகண சங்கீதங்கள் இருக்கு. இந்த ஆரோகண சங்கீதங்கள் எப்ப பாடுவாங்க? பிரயாணங்கள்ல பாடுகிற சங்கீதங்கள். எப்ப தெரியுங்களா? வயிற்று பிழைப்புக்காக ஊரை விட்டு, இஸ்ரவேலை விட்டு வெளி ஊர்களுக்கு போய் தங்கி அங்கே ஸ்டே பண்ணிட்டு பண்டிகைகளை ஆசரிப்பதற்காக அவங்க எங்க வரணும்? எங்க வரணும்? எருசலேமுக்கு வரணும். பண்டிகை ஆசரிக்கவோ பலி செலுத்தவோ அவங்க எங்க தான் வரணும்? எருசலேமுக்கு வரணும். அவங்க அங்கங்க ஜெபம் பண்றதுக்கு ஜெபாலயங்கள் இருந்தது. ஆனா தேவாலயம் அவர்களுக்கு ஒண்ணு மட்டும்தான். அது எங்க இருக்கு? எருசலேம்ல இருக்கு. எங்க வரணும் அவங்க? இங்க வரணும். இப்போ பண்டிகைகளை ஆசரிக்கிறதற்காக அவர்கள் வர்றாங்க இல்லையா? அந்த பிரயாணங்கள்ல வரும்போது பாடுகிற பாடல்கள் தான் இந்த ஆரோகண சங்கீதங்கள். நல்லா கவனிங்க. போன எல்லாருமே வருஷந்தோறும் வராங்களா? புரியுதா நான் சொல்றது? போன எல்லாரும் வருஷம் வருஷம் வராங்களா? இல்ல. யாரெல்லாம் வருவாங்க? ஆயத்தமானவர்கள். இப்ப ஆயத்தம் ஆகணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் அங்க இருக்கும் போதே, எங்க இருக்கும் போது, அவர்கள் எங்க ஸ்டே ஆயிட்டாங்களோ, எங்க செட்டில் ஆயிட்டாங்களோ அந்த இடத்திலேயே மேபி 3 மாசத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அடுத்த நாள் அடுத்த பண்டிகை ஆசரிப்பதற்காக நான் எருசலேமுக்கு போகணும். நல்ல கவனிங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க? வெளியூர்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்க இருதயம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? எருசலேமில் இருக்கு. அப்போ யாருடைய இருதயம் எருசலேமில் இருக்கிறதோ அவர்களால மட்டும்தான் ஆயத்தமாக முடியும். உங்க இருதயம் எங்க இருக்கு? உங்க இருதயம் எங்க இருக்கு? தேவனுடைய சமூகத்தில் இருக்கா? தேவனுடைய சமூகத்தில் இருக்கா? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதா? பிரியமான சகோதரனே சகோதரிகள், இதை நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இந்த புது வருஷத்துல நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்முடைய இருதயம் தேவன் மேல் இருக்கட்டும். நம்முடைய இருதயம் வசனத்தின் மேல் இருக்கட்டும். நம்முடைய இருதயம் ஊழியத்தின் மேல் இருக்கட்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்களிலே இருக்கட்டும். அப்படி இருந்தாதான் நாம் ஆயத்தப்பட முடியும். இருதயம் இல்லைன்னா என்னாக முடியாது? ஆயத்தமாக முடியாது. எல்கானா வருஷந்தோறும் என்ன செய்வாரு? போவார். அதுக்கு வருஷம் முழுவதும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பார். எவ்வளவு அருமையான ஒரு காரியம். இந்த குடும்பத்தை அறிமுகம் செய்யும் போது ஆண்டவர் அங்கேயே இன்னொரு குடும்பத்தையும் அறிமுகம் பண்ணிட்டார். யார் அந்த குடும்பம்? 3வது வசனத்துல அங்கே, அங்கே எங்கே? சீலோவாமிலே தேவனுடைய பலிபீடம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே, தேவனுடைய சமூகம் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே, அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். இந்த இடத்துல இந்த வார்த்தையை ஏன் இங்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளாக எழும்பினது.
இந்த இடத்துல ஏன் இந்த கேள்வியை இந்த வார்த்தையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் பொழுது இதுக்கு அடுத்த உடனே அங்கே அன்னாளுடைய பிரச்சனையை கொண்டு வர்றார். இந்த வார்த்தையை சொல்லி கீழே யார் பிரச்சனை கொண்டு வர்றாரு? அன்னாளுடைய பிரச்சனை கொண்டு வர்றாரு. என்ன அன்னாளுடைய பிரச்சனை? குழந்தை இல்லை. இப்ப சொல்லுங்க, அன்னாள் என்னன்னு ஜெபம் பண்றாங்க? சொல்லுங்க. அவங்களுடைய பிரேயர் என்ன? எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்க. ஏன் நான் கர்த்தருக்காய் கொடுக்கிறேன்னு சொல்லணும். எனக்கு குழந்தை இல்ல ஆண்டவரே, எனக்கு குழந்தை கொடுங்க அப்படின்னு கேட்கறது சரி. எனக்கு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, அதுவும் ஆண் பிள்ளைய கொடுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? உமக்கு கொடுக்கிற ஆண்டவரேன்னு அந்த வார்த்தை ஏன் சொல்லணும்? சரி சரி. ஏன்னா அங்கே ஏலியின் குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் ஆசாரியர்களாய் இருந்தார்கள். அதான வாசிக்கிறோம். என்னன்னு வாசிக்கிறோம்? இருந்தார்கள். அவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரே ஒரு வார்த்தை தான். 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியாலின் மக்களாயிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியாலின் மக்கள், அதுக்கு நிறைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் வொர்த்லெஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது அன்பிராஃபிட்டபிள், அதாவது அவர்களால என்ன இல்லை? பிரயோஜனம் இல்லாதவர்கள். விக்கெட் பீப்புள் அப்படின்னு அவங்கள பத்தி சொல்லி இருக்கு. அப்படின்னா அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள். நல்லா கவனிங்க. அன்னால் கர்த்தருடைய சமூகத்திலே பலி செலுத்துவதற்காக சென்ற பொழுது கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டிய ஓப்னேயும் பினேகாசும் கர்த்தருக்கு முன்பதாக சரியா இல்ல. இந்த காட்சியை கண்ட அன்னாள், ஐயா எனக்கு ஒரு மகனை கொடுங்க, நான் திருப்பி கொடுக்கிறேன். இந்த ஆசாரியர்கள் சரியா இல்ல. தேவனுடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்காக வருகிறவர்களும் கூட என்ன நடந்துச்சு யோசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்க என்னன்னு சொல்லப்படுகிறது? 2:17. ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. எது பெரிதாயிருந்தது? பாவம் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். யாரால? யாரால? ஓப்னேயும் பினேகாசும் அவர்கள் அங்கே ஆசாரிய. இந்த வார்த்தையை இங்கேயே இணைக்கணும். அந்த வார்த்தையை, அதாவது அன்னாளுடைய அந்த ஜெபம் செய்வதற்கு முன்பு இந்த வார்த்தையை சொல்லணும். ஏன்னா அன்னாளுடைய இருதயத்திலே அந்த ஜெபம் வருகிறதற்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தான் காரணம். நான் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்னாள் பிள்ளையை கேட்டது அவளுடைய நிந்தையை நீக்குவதற்கு அல்ல, தேவனுடைய சமூகத்தின் தேவைக்காக தான் இந்த குழந்தையை கேட்டார். எத்தனை பேர் நம்ம சபையினுடைய தேவைகளை பார்க்கிறோம்? இன்னைக்கு சபையினுடைய தேவைகளை பார்த்து அழுகிற விசுவாசிகள் எத்தனை பேர் இருக்கிறோம்? ஊழியர்களே அழுகிறது இல்லை, சபையை நடத்துறவங்களே அழுகிறது இல்லை, அப்புறம் எங்க விசுவாசிகள் அழுகிறது?
ஒரு விசுவாசி பின்வாங்கி போகும் பொழுது, ஒரு விசுவாசி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகும் பொழுது, ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய சமூகத்திலும் விலகி போகும் பொழுது, அந்த குடும்பத்தையோ அந்த சகோதரனையோ அந்த சகோதரியை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் கண்ணீர் விடுகிறோம், எத்தனை பேர் அழுகிறோம். முதல்ல நம்முடைய கண்களுக்கு சபையில என்ன தேவை இருக்குதுன்னு தெரியுதா? முதல்ல அன்னாள் பார்த்தாங்க. இதோ இந்த ஏலியின் 2 குமாரர்கள் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வெறுப்பாய் நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய செயல்கள் எங்க இருக்கு? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கு. இப்படி இருக்கும்போது கர்த்தருடைய நாமம் எப்படி மகிமைப்படும்? கர்த்தருடைய நாமம் எப்படி உயர்த்தப்படும்? கர்த்தருடைய காரியங்கள் எப்படி நடக்கும்? ஜனங்கள் எப்படி ஆவிக்குரிய நிலைமையில வளருவார்கள்? ஜனங்கள் எப்படி கர்த்தருடைய சமூகத்தில் பக்தி விருத்தி அடைவார்கள்? ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழக்கூடிய சகோதரர்கள், அழக்கூடிய சகோதரிகள், அழக்கூடிய குடும்பங்கள் எத்தனை எத்தனை நம்முடைய சபைகளிலே இருக்கிறது. இந்த அழக்கூடியவர்கள் வெளியில தெரிகிறவங்க இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி அழக்கூடியவர்கள் வெளியில தெரிகிறவர்கள் அல்ல, அவர்கள் மறைவாயிருப்பவர்கள். நான் இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். கையில் நான் பிழைக்க முடியுமா? ஒரு கையில் பிழைக்க முடியுமா? சொல்லுங்க. பிழைக்கலாம். கால் இல்லைன்னா பிழைக்க முடியுமா? கண் இல்லைனா, காது இல்லைனா, வாய் இல்லைனா சொல்லுங்க. இருதயம் இல்லைன்னா பிழைக்க முடியுமா? முடியாது. 2 கிட்னி இல்லைன்னா பிழைக்க முடியுமா? அப்ப உள்ளுறுப்புகள் இல்லைன்னா பிழைக்க முடியாது. அப்படி அழுகிறவர்கள் அந்த உள்ளுறுப்புகள் மாதிரி நீங்க எல்லாம் இருந்தாதான் உங்களுடைய ஸ்தல சபைகள் பிழைக்கும். நீங்க எல்லாம் அழுதாதான் உங்களுடைய சபைகள் பிழைக்கும், ஜீவனுள்ளதா இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் சபைக்காக அழுகிறவர்கள் எழும்ப வேண்டும். நாம் யோசித்து பார்ப்போம். ஏதோ அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்டாங்க, ஜெபம் பண்ணாங்க, மன்றாடினாங்க. அதற்குண்டான காரணம் அவங்களுடைய தேவைக்காக அல்ல, சபையினுடைய தேவைக்காக. நான் திருப்பி கொடுக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, நான் திருப்பி கொடுக்கிறேன். ஏன்னா உண்மையாய் உத்தமமாய் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய, ஆராதனை நடத்தக்கூடியவர்கள் எங்க வேணும்? சபையில வேணும். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இந்த சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன வயசு இருக்கும்? பால் மறக்கிற வயசுன்னு சொல்லப்பட்டது இல்லையா? என்ன வயசு? 4, 5 இல்ல 6 வயசு. ஐயா 6 வயசு. 6 வயசு ஒரு ஒரு குழந்தை தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது வாசிங்க 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவன் யாரு? சாமுவேல் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே யாரு? சாமுவேல். எத்தனை வயசு? 6 வயசு. அவன் அங்கே கர்த்தரை, வாவ், ஒரு 6 வயசு குழந்தைங்க, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். என்ன எவ்வளவு ஒரு 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 கடினமான ஒரு வார்த்தை அது. பணிந்து கொண்டான். எவ்வளவு ஒரு வெயிட்டான ஒரு வார்த்தைங்க அது. அவன் அங்கே இருந்தான், சென்றான், அதெல்லாம் கிடையாது. அவன் என்ன செய்தான்? பணிந்து கொண்டான், கர்த்தரை ஆராதித்தான், சாஷ்டாங்கமாய் விழுந்தான். நான் இப்படி நினைக்கிறேன், அவங்க அம்மா அப்படியே தூக்கின்னு வந்து இருக்கிறாங்க, அக்கல்ல இருப்பான் ஒருவேளை.
டேய் இதுதான்டா கர்த்தருடைய ஆலயம் அப்படின்னு சொன்ன உடனே கிடுகிடுக்குன்னு அவனுடைய அக்கில் இருந்து இறங்கி பணிந்து கொண்டா. பணிந்து கொண்டா. இதுக்கு யார் காரணம்? தாய். நான் உங்க அப்பா கோணத்துல இருந்து கொண்டு வரேன். எல்கானா அவரை பத்தி என்ன சொல்லிருக்கு? சொல்லுங்க. கர்த்தரை பணிந்து அவனுடைய பிரதானமான வேலை என்னது? கர்த்தரை பணிந்து கொள்வது. புரியுதுங்களா? சரி, இப்போ மேபி 6 வயசு இல்லையா, அந்த 5 வயசுன்னு வச்சுக்கோமே, எங்க வர்றதுக்கு இப்போ ஒரு 3 வயசுலேயே பிள்ளைங்களாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 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 வயசெல்லாம் ரொம்ப ஹார்டான டைம்ஸ். இது என்ன, அது என்ன, இது ஏன் இப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறதெல்லாம் இந்த 3லேருந்து 5-6 வயசு வரைக்கும் தான். இப்போ நல்லா கவனிங்க, எல்கானா ப்ரிப்பேர் பண்றாருல, வீட்டில் இருக்கும் போதே என்ன பண்ணிருப்பாரு? ஆயத்தம் பண்றாரு இல்லையா? இப்போ ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவருக்காக பலி செலுத்துகிற அந்த மிருகங்களை மட்டும் தனியா வச்சிருக்கிறார். இப்போ சாமுவேல் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு. என்னன்னு கேட்கிறாரு? பா, இது ஏன் தனியா இருக்கு? கேட்டிருப்பானா? கேட்டிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? இது பலி செலுத்துற பலியா அப்படின்னா கேட்டிருப்பானா? இப்போ எல்கானா பலினா என்னன்னு சொல்லணும். பலினா என்னன்னு சொல்றதுக்கு எதை பத்தி சொல்லணும்? சிலோவாம்ல இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய சமூகத்தை பற்றியும் பலிபீடத்தை பற்றியும், பலி செலுத்துகிற யார் பலி செலுத்துறது? பிரதான ஆசாரியர்கள். அப்ப அங்க யார் இருக்கா? ஏலியும் ஏலியினுடைய குமாரர்களும். நீங்க நல்லா கவனிங்க, ஏலிய பத்தியும் ஏலியினுடைய குமாரரை பத்தியும் சாமுவேல் கிட்ட எல்கானா நல்லதா சொன்னாரா கெட்டதா சொன்னார்? நல்லதா சொன்னாரா கெட்டதா சொன்னாரா? கெட்டதா சொல்லி இருந்திருந்தா சாமுவேலை விட்டு வரும்போது சாமுவேல் என்ன செஞ்சிருக்கணும்? அழுது இருக்கணும். ஏன்பா, இவரை பத்தி தானே சொன்ன, இவர்கிட்டே என்ன விட்டு போறிய கேட்டிருக்கணுமா? ஆனா சாமுவேலை விட்டு வரும்போது அங்க அந்த வார்த்தை இல்லையா, அவன் ஏலியோட இருந்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். எங்க 11வது வசனம் வாசிங்க, 2:11. வீட்டுக்கு போனான், அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அப்போ சாமுவேல் யார் கூட தான் இருந்தாரு? ஏலி கூட தான் இருந்தான். நல்லா கவனிங்க, ஏலி அதாவது சாமுவேலுடைய பார்வையில ஏலி எப்படிப்பட்டவர் சொல்றது புரியுதுங்களா? நாம நம்ம ஊழியர்களை பத்தி நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பேசுறோம்? சபையை பத்தி நம்ம பிள்ளைகளிடத்தில் என்ன பேசுறோம்? ஊழியத்தை பத்தி சபையை நம்ம பிள்ளைகளிடத்தில் என்ன பேசுறோம்? அவங்க ஏன் அவங்க சந்தோஷமா அதை பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அவங்களால? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? ஏன் பண்ண முடியல? நாம பேசுறத அவங்க கேட்கிறாங்க. கணவன் மனைவி நீங்க தான் பேசுறீங்க, அவன் எங்கேயோ விளையாடிட்டு இருக்கான்னு நீங்க நினைச்சுன்னு இருக்கிறீங்க. நான் இல்ல, அவன் காது ஃபுல்லா நீங்க பேசுறது தான் இருக்கு. நீங்க ஊழியரை பத்தி என்ன பேசுறீங்க, மூப்பர்களை பத்தி என்ன பேசுறீங்க, சபையை பத்தி என்ன பேசுறீங்க, அந்த சகோதரனை பத்தி என்ன பேசுறீங்க, இந்த சகோதரியை பத்தி என்ன பேசுறீங்க?
அதுதான் அவங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. சாமுவேல் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே எல்கானா தேவனுடைய ஆலயத்தை பற்றியும் அல்லது கூடாரத்தை பற்றியும் தேவனுடைய பலிபீடத்தை பற்றியும் பிரதான ஆசாரியனை பற்றியும் ஆசாரியர்களை பற்றியும் அவ்வளவு உயர்வாய் சொல்லி வைத்தான். அதாவது அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சாமுவேலுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கோட்டை இருக்கு. பலிபீடம், பலி, இதெல்லாம் பலி செலுத்துறதுக்குப்பா. உடனே சாமுவேல் கேட்டிருப்பார், பா எப்ப போவீங்க? சோ அண்ட் சோ டேட்டு, இன்னும் 3 மாசம் கழிச்சு போவோம். சரி, 3 மாசம் கிட்ட வருது, இன்னும் 1 மாசம், இன்னும் 15 நாள். அப்பா தோரா இன்னும் 15 நாள் கழிச்சு போன 10 நாள் ஆச்சு. இந்த கிளம்புற நாள் வருது. சாமுவேல் அப்பா கிட்ட போய், பா நானும் வரேன் சொல்லியிருப்பானா? நானும் வரேன். எல்கானா என்ன சொல்லியிருப்பார்? 3 வயசு அவருக்கு. போய் உங்க அம்மாவை கேளு. ஏன் அம்மாவை கேட்கணும்? அம்மா வந்தா நீ வரலாம். நல்லா கவனிங்க. இப்போ சாமுவேல் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கிறான். அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க செய்த ஜெபமும் அவங்க செய்த பொருத்தனையும். சொல்றது புரியுதுங்களா? சரி, சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில் போறதுக்கு முன்னாடியே சாமுவேல் எதற்காக வளர்க்கப்படுகிறான் என்பதான நோக்கமும் அவனுடைய இருதயத்தில் என்ன செய்யப்பட்டது? விதைக்கப்பட்டது. புரியுதுங்களா? சாமுவேல் தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் ஏன் பிறந்தான், அவன் எதுக்காக பிறந்தான், அவன் எதுக்காக வளர்க்கப்படுகிறான், இது எல்லாமே அவன் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டது? விதைக்கப்பட்டது. அவங்க அம்மா சொன்னாங்க, டேய் எனக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்துச்சு, நான் ஒரு நாள் ஆலயத்துக்கு போனேன், இப்ப ஏற்பட்ட சூழ்நிலை இதோ நான் உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் பெற்றுக்கொண்டேன், நான் போறேன், நான் அப்படி ஆலயத்துக்கு வந்தேன்னு சொன்னா நீ திருப்பி என் கூட வரமாட்டேன், நீ அங்கதான் இருப்ப. நம்ம பிள்ளைகளிடத்தில் இதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. நீங்க சொன்னீங்களா என்னைக்காவது, டே யூ ஆர் நாட் ஒன் அமங் த வேர்ல்ட்லி பீப்புள், நீ மற்றவங்கள மாதிரி இல்லடா, நீ ஸ்பெஷல் அப்படின்னு என்னைக்காவது சொன்னீங்களா உங்க பிள்ளைகளிடத்துல? எனக்கு யோவான் ஸ்நானகனுடைய வளர்ப்பை பத்தி ஒரு இமேஜினேஷன் இருக்கு. யோவான் ஸ்நானகன் மேபி அந்த நசரேய விரதம், அந்த விரதத்தில் இருக்கக்கூடிய மேபி எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. யோவான் வளர்க்கப்படும் போது என்ன செய்யக்கூடாது? முடி வெட்டக்கூடாது இல்ல? அவங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்கிற எல்லா பசங்களும் மேபி கட்டிங் பண்ணி சூப்பரா எல்லாம் பண்ணி ஹைப் எல்லாம் வச்சு ஸ்கைப் எல்லாம் வச்சு அப்படியே பயங்கரமா இருக்கிறாங்க. இவர் சகரியா கிட்ட கேட்கிறாரு, பா எனக்கு ஏன் அந்த மாதிரி முடி வெட்ட மாட்டேங்க? எலிசபெத் கிட்ட கேட்டிருப்பாங்க, மா ஏன் என்ன அந்த மாதிரி முடி வெட்ட மாட்டேன், என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? டேய் நீ ஸ்பெஷல், நீ அவங்கள மாதிரி இல்ல. நம்ம சொல்லியிருக்கிறோமா? மேபி ஒரு கல்யாணத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாருக்கும் திராட்சை ரசம் வைக்கிறாங்க, அவங்க அம்மா அவனுக்கு சொல்லியிருப்பாங்க, டேய் ஐயா அவனுக்கு திராட்சை ரசம் வைக்காதீங்க. அவன் கேட்டிருப்பான்ல, ஏமா எனக்கு மட்டும் திராட்சை ரசம் வைக்க வேணாம்னு சொல்றீங்க? டேய் நீ எல்லாரும் மாதிரி இல்ல, நீ இதை சாப்பிடக்கூடாது, நீ இதை பார்க்க கூடாது, நீ இங்க போக கூடாது, நீ இப்படி இருக்க கூடாது, டேய் நீ ஸ்பெஷல், நீ மத்தவங்க மாதிரி இல்ல. நம்ம சொல்லியிருக்கிறோமா என்னைக்காவது நம்ம பிள்ளைங்களிடத்துல? நம்ம பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய போஷாக்கே வீட்டில் கொடுக்கப்படுறதே இல்லைங்க. இதுதான் வருத்தமான ஒரு காரியம். ஆவிக்குரிய போஷாக்கெல்லாம் நாம நினைச்சுன்னு இருக்கிறோம், சபையில கொடுப்பாங்க, சண்டே ஸ்கூல்ல கொடுப்பாங்க. வீட்டில் கொடுக்கப்படாத போஷாக்கு சபையில எப்படிங்க வரும்? இன்னைக்கு ஏன் நம்முடைய பிள்ளைகள் சபையில ஒழுங்கா உட்கார்றது இல்லை தெரியுங்களா? அவங்கள உட்கார வைக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்?
வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை. குடும்ப ஜெபம் இருந்தா பாட்டு பாடும்போது, வசனம் வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும்போது அமைதியா உட்காரணும் அப்படின்னு ஒரு கில்லு கில்லி, ஐயா அங்கிருந்து சை காட்டுறாரு, ஒரு கில்லு கில்லி உட்கார்றா. இப்ப கிள்றதே இல்லையா? வலிக்கும், பிள்ளைங்களுக்கு வலிக்கும். வீட்டுல அவங்கள உட்கார வச்சாதானுங்க சபையில வந்து அவங்க ஒழுங்கா உட்கார்றதுக்கு. ஒரு 6 வயசு பையன் கர்த்தருடைய ஆலயம் இது அப்படின்னு சொன்ன உடனே பணிந்து கொண்டான். நம்ம பிள்ளைங்க பணிந்து கொள்றது இருக்கட்டும், உட்கார்ந்தா போதும். எங்க தப்பு நடக்குது? நாம சரியில்லை. நாம எதுக்கு அழைக்கப்பட்டோம்னு நமக்கே தெரியல, அப்புறம் நம்ம பிள்ளைங்க எதுக்கு அழைக்கப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? புரியுதா? நாம எதுக்கு அழைக்கப்பட்டோம்னு நமக்கு தெரிஞ்சா நம்ம பிள்ளைங்களை நாம என்ன செய்வோம்? அதுக்கேற்ற மாதிரி அவங்கள வளர்ப்போம். நமக்கே தெரியாது. நம்ம என்ன நினைச்சுன்னு இருக்கிறோம்? நம்ம டார்கெட் எல்லாம் ஒண்ணுதான். என்னது? ஞாயிற்றுக்கிழமை போகணும், கொஞ்சோண்டு பிரெட் கொடுப்பாங்க சாப்பிடணும், கொஞ்சோண்டு ரசம் கொடுப்பாங்க குடிக்கணும். நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று போட்டுட்டு, சார் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் பாய், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நாம் இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோன்னு நம்ம நிறைய பேர் நினச்சின்னு இருக்கோம். இதை தாண்டி நம்ம என்ன, இதில் வேற சாட்சி வேற 31 நான் இந்த வருஷத்தில் ஒரு வாரம் கூட நான் ஆராதனையை மிஸ் பண்ணவே இல்லை. அது ஒரு பெருமை. அது உங்க கடமை. இதுல பெருமை படுறதுல என்ன இருக்கு? கம்பெனியில வேலைக்கு போறவங்க 30 நாள் கழிச்சு நான் ஒரு நாள் கூட லீவ் போடாம வந்த யாரா சொல்லுவாங்களா? ஏன் போய் ஓனர் கிட்ட போய், சார் நான் 30 நாளும் வந்தேன் சார் அப்படின்னு, சபாஸ்ரா வெரி குட் இன்னும் அப்படி சொல்லுவாரா? ஏய் போட, அதுக்கு தானே என்ன கொடுக்குறேன், சம்பளம் கொடுக்குறேன், போ ஒழுங்கா வேலை செய். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் அற்பமான விஷயங்கள்ல நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறதுனே நமக்கு தெரியாம இருக்கு. அடிப்படையான விஷயங்கள் சும்மா சொல்லுங்களேன். பசங்களை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? பசங்களை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? ஸ்கூலுக்கு அனுப்புறதா? கீழ்படிகிறதுக்காக. இப்போ படிக்கிறதுக்கு இல்லை, ஓகே, கீழ்படிகிறதுக்காக ஒன்று. அடுத்தது, ஐயோ நீங்க யாரும் உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதே இல்லையா? இல்லை அனுப்புறது இல்லையா? இந்த மாதிரி யாரும் கேட்டதில்லை. சமாளிக்க முடியல, அதனால ஸ்கூலுக்கு அனுப்பிடுறேன்க்கா. வேற லெவல் காணி. இதுதான் உண்மை, அப்பட்டமான உண்மை. அதனால சொல்றாங்க. சரி சொல்லுங்க, பசங்களை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? படிக்க. எதுக்கு படிக்க வைக்கிறீங்க? படிச்சு நல்லா வளர்ந்து சம்பாதிக்க. ஏன் படிக்க வைக்கிறீங்கன்னு நமக்கே தெரியல, அவனுக்கு தெரியுமா? என்னைக்காவது சொல்லியிருக்கேன், டே இவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதே பைபிள் படிக்கதாண்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? நம்ம தமிழ்நாட்டில் மிஷினரிமார்கள் வந்து ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சாங்கல்ல, ஏன் ஆரம்பிச்சாங்க? அவங்க படிச்சாதான் எதை படிப்பாங்க? அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அவங்க ஸ்கூல் ஆரம்பிச்சதே எதுக்காக தான்? கல்வியை கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எதை படிப்பாங்க? பைபிள் படிப்பாங்க. பைபிள் படிச்சாங்கன்னா ஆண்டவர் அவங்க
அறிந்து கொள்ளுவாங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நாம நம்ம பிள்ளைங்களை ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறோமேனு நமக்கு ஒரே டார்கெட் தான், அவன் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். இப்ப நான் அதுக்காக தான் என் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புனா, அவன் எதுக்கு போவான்? நான் 2 லட்சம் சம்பாதிக்க. இந்த விதை யார் போட்டது? பெற்றோர். பிள்ளைகளை வளர்க்கிற விதம் இன்னைக்கு நமக்கு தெரியாம போயிடுச்சு. அவங்க இருதயத்துல போடுகிற விதைகள், அவங்களுக்கு ஆவிக்குரிய போஷாக்கு, அவங்க ஆவிக்குரிய நிலைமையில அவர்கள் போஷிக்கப்பட வேண்டிய முதல் இடம் சொல்லுங்க, வீடுங்க. வீடுங்க. அதனால சொல்லட்டுங்களா, ஒரு தகப்பனா நீங்க ஒரு ஆவிக்குரியவனா எந்தெந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறீங்களோ அதெல்லாம் உன் புள்ள பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு ஆவிக்குரிய நிலைமையில ஒரு ஆவிக்குரிய தாயாக நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ உங்க மகள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கான ஆவிக்குரிய வாழ்க்கை பாடங்கள். நீங்க பேசி உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை விட நீங்க செய்றீங்க பாத்தீங்களா, அந்த செயல்கள் தான் அவங்களுக்கான வாழ்க்கை பாடங்கள். சாமுவேல் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறான், ஏம்மா நான் அப்பா கூட போகிறேன். அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த வருஷம் இல்லை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சாமுவேலுக்கு எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? ச்சே போச்சே. சரி, மேபி அடுத்த வருஷம். இப்போ யார் போயிட்டான்? எல்கானா போயிட்டார். எங்க போயிட்டாரு? பலி செலுத்த போயிட்டார். சாமுவேல் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன கற்பனை? கேட்டிருப்பான், அப்பா எத்தனை நாள் டிராவல்? 3 நாளா 5 நாளா? ஓகே. இப்போ அவன் என்றான், 1 முதல் நாள் இங்கே போயிருப்பாரு, 2வது நாள் அங்கே போயிருப்பார், 3வது நாள் ஓகே ரீச் ஆயிட்டார். ரைட், ஓகே. ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண சொன்னாரு? இந்த டீட்டெயில் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பான். அந்த கேட்டதெல்லாம் அங்கே நடக்கிற மாதிரியே இவன் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம பிள்ளைங்க வீட்டில் உட்காந்து என்ன யோசிக்கிறாங்க? எதையெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? பலி செலுத்தி அவங்க அப்பா வராருன்னு வைங்களேன், தூரத்துல இருந்து பார்க்குறான். இதெல்லாம் பைபிள் எங்க இருக்குதுன்னு கேட்டுறாதீங்க, சரியா? அவங்க அப்பா தூரத்துல இருந்து வராரு. சாமுவேல் ஓடுவான். ஓடி பா பலி செலுத்திட்டீங்களா? ஏலி அங்கிள் எப்படி இருக்கிறாரு? ஓப்னியா அண்ணா எப்படி இருக்கிறாரு? பினேயாஸ் அண்ணா எப்படி இருக்கிறாரு? ஆண்டவரை சந்திச்சிங்களா? ஆண்டவரை பார்த்தீங்களா? யோசித்து பாருங்க. அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய ஆலயத்துக்கு போவதற்கு முன்பே, தேவனுடைய கூடாரத்திற்கு போவதற்கு முன்பே, பலிபீட தண்டையிலே போவதற்கு முன்பே அவனுடைய இருதயத்தில் தேவனுடைய சமூகம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? வேற மாதிரி இருக்கு. கோட்டையா இருக்கு. கோட்டையா இருக்கு. சாமுவேல் தேவனுடைய சமூகத்தில், அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அந்த வார்த்தையெல்லாம் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அருமையா இருக்கும். படிங்க. 11ஆம் அதிகாரத்துல அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை. 18ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளையாண்ட அந்த வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே வாங்க. 21ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தான். 26ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும்
பிரியமாக நடந்து கொண்டான். 3:1 வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டு வந்தான். அந்த 3ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் சாமுவேலோடு என்ன செய்யறாரு? முகமுகமாய் பேசுகிறார். என்ன ஒரு வளர்ச்சி இல்ல? என்ன ஒரு வளர்ச்சி இல்ல? சாமுவேல் எங்க வளர்ந்தான்? கர்த்தருடைய சந்நிதியில. பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல தான் கர்த்தருடைய சந்நிதி இருந்ததாக எல்லாரும் எங்க போயிட்டு வந்தாங்க? கர்த்தருடைய சந்நிதிக்கு போயிட்டு வந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் சரி, அப்பவும் அவருடைய சமூகம் எல்லா இடத்துல இருந்துச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அது ஓப்பனா சொல்லப்படுகிறது. கர்த்தர் எங்கும் எங்க 2-3 பேர் கூடியிருக்கிறா அவங்க மத்தியில நான் இருப்பேன். சரி, ஆண்டுடைய சமூகம் எங்கெல்லாம் இருக்கு? என் கூட இருக்கு, என் வீட்டாரோடு இருக்கு, சபையில் இருக்கு. கேட்குற கேள்வி என்னன்னா, நம்முடைய பிள்ளைகள் எங்க வளர்றாங்க? எங்கெல்லாம் இருக்கும்போது அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்? சொல்லுங்க. எங்கெல்லாம் இருக்கும்போது அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும்? எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்களா? எல்லாம் கவனிங்க. நிறைய நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பார்வைக்கு விலகி இருக்கும் போதும் அவங்க கர்த்தருடைய சமூகத்துல தான் இருக்கிறாங்க அப்படின்னு எத்தனை பேர் நம்ம உறுதியா சொல்ல முடியும்? எப்ப சொல்ல முடியும் தெரியுங்களா? அவங்களுக்கு தெய்வ பயம் கற்றுக் கொடுக்கும் போது. பெற்றோருடைய பயம் இல்ல, தெய்வ பயம். தெய்வ பயம் அவங்களுக்கு இருக்கும்போது நமக்கு முன்பதாக எப்படி இருக்கிறாங்களோ நம் பார்வைக்கு மறைவா இருக்கும் போதும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன்? என்ன காரணம்? அவங்க எங்களுக்கு பயப்படல, தேவனுக்கு பயப்படுறோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்? தேவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். போய் சொல்றியா? டேய், இது அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தருக்கு பிடிக்காது. ஆண்டவர் பார்க்கிறாரு. பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, தேவன் உன்னை எல்லா இடங்களையும் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள் எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய சந்நிதியில் இருப்பார்கள். பிள்ளையாண்டான் சாமுவேல் பிள்ளையாண்டான் தான். எதுல வளர்ந்தாங்க? எதுல வளர்ந்தாங்க? தேவனுடைய சந்நிதியில் வளர்ந்தார்கள். ஏலியினுடைய குமாரர்கள். ஏலியினுடைய குமாரர்கள் கெட்டு போகிறதற்கு என்ன காரணம்? யார் காரணம்? ஏலிதான் காரணமா? ஏன்? தேவனை பற்றி சரியா என்ன பண்ணல? சொல்லிக் கொடுக்கல. ஆண்டவர் சொல்ற சில வார்த்தைகள், அதாவது ஏலி பற்றியும் ஏலியினுடைய குமாரரை பற்றியும் ஆண்டவர் சொல்ற சில வார்த்தைகள் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. நிறைய இருக்கு, ஆனா 29வது வசனம். என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி என் பலியையும் என் காணிக்கையும் யாரோடு பேசுறாரு? ஏலியோட பேசுறாரு. கூட என்னன்னு சொல்றாரு? நீங்கள் அப்படின்னா ஏலியோட யார சேர்க்கிறாரு? பிள்ளைகளையும் சேர்க்கிறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் உதைப்பானேன். அப்போ ஏலி உதைக்காம பிள்ளைகள், புரியுதுங்களா? அப்ப அங்க சொல்ற ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாரு? நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உதைப்பான் என்ன அர்த்தம்? அதுக்கு மதிப்பில்லாம போயிடுச்சு. பலியும் காணிக்கையும் ஏலிக்கு மதிப்பில்ல. பலியும் காணிக்கையும் ஏலியினுடைய குமாரர்களுக்கும் மதிப்பில்லை. உதைத்தார்கள்.
உதைத்தார்கள். அடுத்து வாசிங்க. என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். கொழுக்க பண்ணி. 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 18வது வசனம் வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து, அதாவது ஏலிக்குன்னு என்ன இருக்கு? ஆசனம் இருக்கு. ஏலியின் ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்க விழுந்தான். அவன் கிழவனும், அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஸ்தூலித்தவனுமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? குண்டா இருக்கிறவன். ஏமா கரெக்டா சொன்னீங்க. அவன் எப்படிப்பட்டவன்? குண்டான. அவன் சைஸுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கிறது? ஒரு ஆசனத்தை ரெடி பண்ணி. அவரை பத்தி முக்கியமான வேலை என்ன? 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் வசனத்துல இந்த ஏலியை அறிமுகம் பண்ணும்போது எப்படி அறிமுகம் பண்றாரு? 1:9 சீலோவிலே அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலை அண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல். அவருடைய முக்கியமான வேலை என்ன? ஏன் அவர் உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு? குண்டா இருந்தார். அவரால் என்ன செய்ய முடியல? வேலை செய்ய முடியல. அவன் குமாரர்கள் என்ன பண்றாங்க? 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. முன்னும் வந்து ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சை அல்லாமல் அவித்ததை உன் கையிலே. அவிச்சதெல்லாம் வேணாம், ராவா கொடு. ஏன்? பொறிக்கணும். டேஸ்ட், வாய்க்கு டேஸ்டா வேணும். இன்னைக்கு விசுவாசிகள் ஆண்டவரை தாங்கள் கொழுத்து போகத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். என்ன ஜெபம் பண்றோம்? என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம்? இந்த ஜெபத்துல ஏன் தேவையை தவிர வேற என்ன இருக்கு? அப்போ நான் வளர்றதுக்கு எனக்கு யார் உதவி செய்யணும்? ஆண்டவர் உதவி செய்யணும். அப்ப ஆண்டவரை எனக்கு எதுக்காக வச்சிருக்கிறோம்? எனக்கு செக்யூரிட்டி கார்டாவும், எனக்கு ஃபைனான்சியராகவும், டாக்டராகவும். ஆண்டவரே எனக்கு என்ன எப்படி வேணுமோ நீங்க அப்படி மாறிக்கங்க. நம்ம அவர் அப்படிதான் வச்சுன்னு இருக்கிறோம். நான் வளர்றதுக்காக அவரு. ஏலியினுடைய குமாரர்கள், ஏலியினுடைய குமாரர்கள். அங்க ஒரு வார்த்தை கவனிச்சு பாத்தீங்களா? 2ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தினுடைய கடைசி அந்த ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. ஏலினிடத்துல சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் ஆண்டவர் சொல்றாரு, 3ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் வாசிங்க. யாரு?
ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதுக்கப்புறம் கீழே வாசிக்கும் போது அவங்க வீட்டுல ஒரு கிழவனும் வரமாட்டான். எல்லாம் வாலிபத்தில் என்ன ஆயிடுவாங்க. என்ன காரணம்? ஏலி. அவனுக்கு தெரியும் என் பிள்ளைங்க கெட்டு போறாங்கன்னு தெரியும், வழி விலகி போறாங்கன்னு தெரியும். நீங்க நல்லா கவனிங்க, பைபிள்ல மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கு. ஆனா புருஷன் மனைவியை கீழ்ப்படுத்தணும்னு சொல்லல. ஆனா தகப்பன் பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணணும்னு சொல்லியிருக்கு. புரியுதுங்களா? பெற்றோர் பிள்ளைகளை என்ன செய்ய வைக்கணுமா? கீழ்ப்படிய பண்ணணும். அதுக்கு தேவைப்பட்டா பிரம்ப பயன்படுத்தும். நாம் அதெல்லாம் பண்றதே இல்லை. வலிக்கும். பிள்ளைக்கு என்ன ஆகும்? வலிக்கும். கடைசியா உங்க பிள்ளைங்களை எப்போ அடிச்சீங்க? எப்போ உட்கார்ந்து அவனிடத்துல பேசுனீங்க? நீ பண்றது தப்பு அப்படின்னு உங்க பிள்ளைகளிடத்துல கடைசியா எப்ப சொன்னீங்க? ஹர்ட் ஆயிடும். ஹர்ட் ஆயிடும். ஏலியை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு தெரியும். நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியாதா? நமக்கு தெரியுங்க. அப்ப ஏலியும் நாமளும் நீங்க தான் சொல்றீங்க. மிகுந்த வேதனையோடு இந்த காரியங்களை சொல்றேன். நம்முடைய பிள்ளைகள் கெட்டு போறாங்கன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சும் கூட அவங்களை அடக்க வேண்டிய விதத்திலே அடக்கல. உங்களை அடக்கணுங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம யார் கண்ட்ரோல்ல இருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்களுடைய கண்ட்ரோல். அவனுக்கு நல்லா தெரியும் எங்க அம்மாவை எப்படி கீ கொடுக்கணும், எங்க அப்பாவுக்கு எப்படி கீ கொடுக்கணும், அவங்க நல்லா தெரியும். அவன் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் என்ன பண்றது இல்லை? கண்ட்ரோல் பண்றது இல்லை. இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன தெரியுங்களா? கவனிங்க, 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரதேட்சணமான தரிசனம். ஏலிய ஒரு சபை நடத்துகிற தலைவராக நம்ம இப்ப பார்க்கலாம். சபை நடத்துகிற தலைவர் பிரதானமான வேலை என்ன? அவன் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு சபைக்கு போதிக்கணும். ஆனா இங்க ஏலிக்கு என்ன இல்லை? என்ன இல்லை? வசனம் இல்லை. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறதாவது அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? அப்ப ஏலி யாரு? சொல்றது புரியுதுங்களா? ஏலி யாரு? அவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற வேண்டியவன். யாரோ ஒருவன், எங்கெந்தோ ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து யாருக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்றாரு? ஏலிக்கு சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்துல யாரிடத்துல பேசுறாரு? சாமுவேல் இடத்துல பேசுறாரு. சாமுவேல் இடத்துல போய் கெஞ்சுறாரு. யாரு? ஏலி கெஞ்சுறாரு. என்னன்னு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? எனக்கு ஒண்ணு விடாம சொல்லு. ஏலி, நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? ஏன் ஆண்டவர் உன்கிட்ட பேசுறது இல்ல? ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை உனக்கு வெளிப்படுத்தாததற்கு காரணம் என்ன? சபையை நடத்தக்கூடியவர்களே, தலைவர்களே, குடும்ப தலைவர்களே, குடும்ப தலைவிகளே, ஆண்டவர் உங்களோடு நேரடியாய் பேசாமல் இருப்பதற்கு
உங்க வாழ்க்கை தான் காரணம். உங்க வாழ்க்கை தான் காரணம். ஏலி கர்த்தருக்கு முன்பதாய் சரியா இல்லை. ஏலி இடத்துல தேவன் பேசல. அப்புறம் எங்க ஏலி வர்றவங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுவோம். ஒரு அம்மா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் என்ன நினைச்சுன்னு இருக்கிறாரு? என்னம்மா குடிச்சுன்னு இருக்கிற? ஏன் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்? தேவனோடு உறவில்லை. இன்னைக்கு தேவனோடு உறவில்லாத மூப்பர்கள், தேவனோடு உறவில்லாத ஊழியர்கள், தேவனோடு உறவில்லாத குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், தேவனோடு உறவு இல்லாததினாலே, தேவனுடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை இல்லாததினால ஜனங்களிடத்துல பார்க்கும்போது அவங்க பாரத்தோட கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் வேற என்னமோ நினைச்சுன்னு இருக்கிறார். ஆவியானவருடைய நிறைவு இல்லை, ஆவியானவருடைய நடத்துதல் இல்லை. எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு காரியம். உன்னை நம்பி ஒரு 10 ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரு. உங்களை நம்பி ஒரு 20 ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரு. உங்களை நம்பி ஒரு 50 ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிறீங்க? என்ன போஷாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நிறைய வேத மனிதர்கள், டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையில 400 வருஷம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு பேர் என்ன? இருண்ட காலம். ஏன் அது இருட்டா இருந்துச்சா? இப்ப எது இருண்ட காலம்? ஆண்டவர் பேசலன்னா அது இருண்ட காலம். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இருண்ட நாட்கள் இருக்கு? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இருண்ட வாரங்கள் இருக்கு? எத்தனை இருண்ட மாதங்கள் இருக்கு? எவ்வளவு நாட்களாக நாம் இருண்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படாத காலம் இருண்ட காலம். ஆனா ஆண்டவர் சத்தம் கேட்கும் பொழுது மனம் திரும்புங்க, ஒப்புக்கொடுங்க, சீர்படுங்க. கர்த்தர் விரும்பியதை செய்வோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வதிப்பார்.